வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 31ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த ஆண்டுக்கான கடைசி கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சுவீங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிட்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது மகாரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் அயோத்தி. இப்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அயோத்தியில் மகாரிஷி வால்மீகி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறத நம்முடைய பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்காரு. இதற்கு வேறு ஒரு பெயர் இருக்குது. அது என்னென்னா அயோத்தி சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அயோத்தி தம் அப்படிங்கிற ரயில் நிலையத்திலிருந்து 2 அம்ரித் பாரத் ரயிலையும் 6 வந்தே பாரத் ரயிலையுமே தொடங்கி வைத்திருக்காங்க. அடுத்தது, அபோபிஸ் என்ற விண்கல்லை ஆய்வு செய்ய விண்கலத்தை அனுப்பிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் நாசா. இப்போ நாசா ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா அபோபிஸ் அப்படிங்கிற விண்கல்ல ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த விண்கலுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அது என்னென்னா காட் ஆஃப் கேயோஸ், அதாவது குழப்பத்தின் கடவுள் அப்படிங்கிறது தான். இதற்காக இவங்க அனுப்பின விண்கலத்துடைய பேர் ஒரிரிஸ் ரெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த விண்கலம் ஏற்கனவே பென்னு அப்படிங்கிற சிறுகோளை ஆய்வு பண்ணுறதுக்காக அனுப்பியிருந்தாங்க. அந்த விண்கலமே கரெக்டாக அந்த பென்னு சிறுகோளில் போய் அங்கேருந்து கொஞ்சம் மண்ணுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ மறுபடியுமே அதாவது இந்த அபோபிஸ் அப்படிங்கிற விண்கல்ல ஆய்வு பண்ணுறதுக்காக மறுபடியும் அனுப்பியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த அபோபிஸ் அப்படிங்கிற விண்கல் இருக்குல்ல, அது நம்ம பூமிக்கு பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன்னா 2029 ஏப்ரல் 13ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பக்கத்தில் அப்படின்னா 32,000 கிலோமீட்டர், அவ்வளோ தொலைவில் வரும். ரொம்ப பக்கம்லாம் கிடையாது, 32,000 கிலோமீட்டர் தொலைவில். அடுத்தது, மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண் யார்? இதற்கான ஆன்சர் நினா சிங். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை CASF அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அரசு அலுவலகங்கள், அதாவது ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், இந்த அணு உலைகள்லாம் இருக்குல்ல, இதை பாதுகாக்கிறது இந்த மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை தான். இதனுடைய தலைவராக முதலாக ஒரு பெண் அதிகாரியை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க நினா சிங் அப்படிங்கிறவங்க. CASF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஏற்கனவே இந்த நினா சிங் ராஜஸ்தானில் IPS அதிகாரியாக இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது ராஜஸ்தானில் IPS அதிகாரியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் இவங்க தான். CASF 1969 உருவாக்கினாங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1, Group 2, Group 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்சஸ் 6ஆம் தேதி ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெகுலர் பேட்ச் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுற போகிறோம். இதை தவிர நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி நேரடியாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ரொம்பவே தரமான பாடப்புத்தகங்கள் இருக்குது, அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்கீழே தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எந்த ஊரில் அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆஸ்டின்பட்டி. இதில் பாருங்கள், ஆப்ஷன் ஏல ஆண்டிப்பட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆஸ்டின்பட்டி அப்படிங்கிறது தான். மதுரை எய்ம்ஸ், முதல்ல எய்ம்ஸ் உடைய விரிவாக்கம் பாருங்கள். ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிறது தான். இது மதுரையில் அமைக்க போகிறாங்க. மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் ஆஸ்டின்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் அமைக்க போகிறாங்க. ஏற்கனவே இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. அதற்கு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எந்த ஊரில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதற்காக ஆன்சரை தோப்பூர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இது ஆஸ்டின்பட்டி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தோப்பூர் பக்கத்தில் தான் இந்த ஆஸ்டின்பட்டி அப்படிங்கிறது இருக்குது. இந்த மதுரை எய்ம்ஸுடைய தலைவர் யார் அப்படின்னா பிரசாந்த் லாவணியா அப்படிங்கிறவர். இந்த கொஸ்டினுமே ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதோடைய டைரக்டர், இயக்குனர் யார் அப்படின்னா ஹனுமந்த ராவ் அப்படிங்கிறவங்க. இந்த மதுரை எய்ம்ஸ் 2015ஆம் ஆண்டே அறிவித்தாங்க. 2019ஆம் ஆண்டு தான் இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அடுத்தது, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் கிளாம்பாக்கம். இப்போ கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இதை நம்முடைய முதல்வர் திறந்து வைத்திருக்காரு. இந்த கிளாம்பாக்கம் அப்படிங்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. இந்த முனையத்தை உருவாக்கிய அமைப்பு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி CMDA இருக்காங்கல்ல, அவங்க தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வளாகத்திலேயே முன்னாள் முதல்வரான கருணாநிதி அவருக்கு சிலையுமே திறந்து வைத்திருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் முதல் முறையாக தீயணைப்பு துறையிலிருந்து IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரியா ரவிச்சந்திரன்.
இப்போ பார்த்தீங்கன்னா பிரியா ரவிச்சந்திரன் இவங்க தமிழ்நாடு தீயணைப்பு துறையுடைய இணை இயக்குனராக இருக்காங்க. இவங்களை இப்போது தமிழக பிரிவுடைய ஐஏஎஸ் அதிகாரியாக நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தீயணைப்பு துறையில் இருந்து ஒருத்தங்களை ஐஏஎஸ் அதிகாரியாக நியமனம் பண்ணுறது இதுதான் முதல் முறை. இவங்க 2003 குரூப் 1 அதிகாரியாகவே பணியில் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து ஐஏஎஸ்ஸாக இப்போ ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் யார்? இதற்கான ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். இந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது மத்திய அரசு கீழே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு மாநில அரசு கீழே இருக்கிற பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் யாராக இருப்பாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துடைய ஆளுநர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மத்திய அரசு கீழே இருக்கிற பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவராக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். அதனால் இதை நமக்கு கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? 1958 ஆண்டு இதை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய வேந்தர் துணை குடியரசுத் தலைவர். அதே மாதிரி விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. இதுவுமே மத்திய அரசு கீழே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் தான். இதற்கு யார் வேந்தர் அப்படின்னா நம்முடைய பிரதமர். இது நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். உங்களுக்கான கேள்வி, இந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த மாநிலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி சுற்றுலா எங்கு தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் துவாரகா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பல்வேறு சுற்றுலாக்களை பார்த்துருப்போம். ஆனால் நீர்மூழ்கி கப்பலில் நம்மளை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்த சுற்றி காட்டுறதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இந்தியாவில். ஆனால் இந்தியாவில் முதலாக இந்த மாதிரி நீர்மூழ்கி சுற்றுலா வந்து தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா துவாரகா. துவாரகா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. துவாரகா அப்படிங்கிறது ஒரு புராண நகரம். அதாவது மகாபாரத கதைகள்லேயே இது வந்து நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். கிருஷ்ணர் வந்து ஆட்சி செய்த பகுதி அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாங்க. இதில் சில பகுதிகள் வந்து முன்னாடியே கடலுக்குள்ளாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சில ஆய்வு பண்ணதில் சில தொல்லியல் பொருட்கள் கிடைத்திருக்கு, தொல்லியல் ஆய்வுகளில் சில பொருட்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரில் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது அந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இங்கே தான் இந்த பகுதியை சுட்டி காட்டுற மாதிரி தான் இந்த சப்மரைனை வந்து அமைக்க போகிறாங்க. 2024 ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி அல்லது தீபாவளியில் இது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை பாருங்கள். இனி ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதத்திற்கு முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்முடைய சேனலில் போட்டிருக்கோம். அதை படித்தாலே மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. அது நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எல்லாமே. ஏன்னா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, அதனால தான். சரி, இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது மகாரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் அயோத்தி. அடுத்தது அபோபிஸ் என்ற விண்கல்லை ஆய்வு செய்ய விண்கலத்தை அனுப்பிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் நாசா. அடுத்தது மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண் யார்? இதற்கான ஆன்சர் நினா சிங். உங்களுக்கான கேள்வி, நம்ம தமிழகத்திலிருந்து முதலாக ஒரு பெண்மணி அவங்க எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி இருந்தாங்க. அவங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எந்த ஊரில் அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆஸ்டின் பட்டி. அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் கிளாம்பாக்கம். இதில் பாருங்கள், முதல் ஆப்ஷனில் என்ன இருக்குது? கேளம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடம் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி கேளம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடமும் சென்னையில் இருக்குதான். ஆனால் அந்த கேளம்பாக்கம்ங்கிறது ரொம்ப பிரபலமானது. அதனால் நம்ம கிளாம்பாக்கம்ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அதனால் கிளாம்பாக்கத்தை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் முதல் முறையாக தீயணைப்பு துறையிலிருந்து ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரியா ரவிச்சந்திரன். அடுத்தது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் யார்? இதற்கான ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். அடுத்தது இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி சுற்றுலா எங்கு தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் துவாரகா. அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளிலிருந்து, அதாவது 2024 ஆண்டு 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதற்காக குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்குள்ள வீடியோலையுமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.